அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அது மிகவும் முக்கியமானது. அதை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த 2026 ஆண்டு எந்தெந்த ஜாதகர்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கும், பதவி உயர்வை கொடுக்கும், பொருளாதார உயர்வை கொடுக்கும் என்பதை நாம் இப்போது சுருக்கமாக பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு 4வது வீடு கடகம் வீடு. அது ஒரு நீர் ராசி வீடு. தாய் கிரகமான சந்திர பகவானுடைய வீடு. மனையை குறிக்கக்கூடிய வீடு. வண்டி வாகனம், சுகபோகமான வாழ்க்கை, உல்லாச வாழ்வு, சொகுசு பங்களா, தாய், உயர்கல்வி இவற்றை குறிக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டில் சனி பகவான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால், இந்த வீட்டில் இல்லையா, கவலையை விடுங்கள். காலபுருஷனுக்கு 5வது வீடு சிம்மம் வீடு. பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய வீடு. நெருப்பு ராசி வீடு. தந்தை கிரகமான சூரிய பகவானுடைய வீடு. குலதெய்வ அருளை குறிக்கக்கூடிய வீடு. முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டில் சனி பகவான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால், இந்த வீட்டிலும் இல்லையா, கவலையை விடுங்கள். காலபுருஷனுக்கு 10வது வீடு தொழில்காரகன், ஜீவனக்காரகன், ஆயுள்காரகன், கர்மக்காரகன் சனி பகவானுடைய வீடு. நில ராசி தத்துவத்தை மையமாக கொண்ட வீடு, மகரம் வீடு. இந்த வீட்டில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கிறாரா என பாருங்கள். இந்த வீட்டில் இல்லையா, கவலையை விடுங்கள். காலபுருஷனுக்கு 11வது வீடு காற்று ராசி தத்துவத்தை கொண்ட வீடு. பெரும் லாபத்தை குறிக்கக்கூடிய வீடு. ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய வீடு. தந்தைக்கு தம்பி சித்தப்பாவை குறிக்கக்கூடிய வீடு. ஜாதகருக்கு அண்ணன் அக்காவை குறிக்கக்கூடிய வீடு. 2வது தாரத்தையும் குறிக்கக்கூடிய வீடு. அபிலாசைகளை, ஒரு ஜாதகருடைய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய வீடு. அந்த வீட்டில் கும்பம் வீடு. அந்த கும்பம் வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கிறாரா என்று பாருங்கள். அப்படி 4 வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டில் சனி பகவான் இருந்தால், இந்த 2026 ஆண்டு பதவி உயர்வு, பொருளாதார உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் கிடைக்கும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.